வணக்கம் அனைவருக்கும். புதிய ஆண்டின் முதல் நாளை நீங்கள் எப்படி செலவிட்டீர்கள்? இன்று புதிய ஆண்டின் 2வது நாள். இந்த ஆண்டு தொடக்கத்தில் உங்கள் வாழ்க்கையின் அர்த்தத்தையும் நோக்கத்தையும் கண்டுபிடிக்க உதவும் ஒரு ஆழ்ந்த உண்மையை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இறைவன் மனித குலத்திற்கு கொடுத்த முதல் ஆசீர்வாதம் என்ன என்பதை நீங்கள் அறிவீர்களா? அவர் சொன்னார், பேர்ந்து பெருக்க முடியவர்களாக இருங்கள், பெருகுங்கள், பூமியை நிரப்புங்கள், அதை பணிந்து கொள்ளுங்கள். பேர்ந்து பெருக்க முடியவர்களாக இருங்கள், பெருகுங்கள் என்ற ஆசீர்வாதம் நம்மை எவ்வளவு மதிப்புமிக்கவர்களாக இருக்கிறோம் என்பதை காட்டுகிறது. மனிதர்கள் இறைவனின் உருவிலே உருவாக்கப்பட்டுள்ளனர். எனவே நம்முடைய மதிப்பை புரிந்து கொண்டு நம்முடைய அரிய இருப்பை இந்த உலகத்தை நிரப்ப வேண்டும். மனித வாழ்க்கையின் மதிப்பை நாம் புரிந்து கொள்ளும் போது நாம் நம்முடைய குழந்தைகளை அன்புடன் பராமரிப்போம், மற்றவர்களுக்கு மரியாதை செலுத்துவோம், மேலும் ஒற்றுமையான உறவுகளை உருவாக்குவோம். இதுதான் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்பித்த வாழ்க்கை முறை. அவர் நோய்வாய்ப்பட்டவர்களையும் சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்களையும் அவமதிக்கப்பட்டவர்களையும் உட்பட ஒவ்வொருவரிடமும் மதிப்பை கண்டார். ஏனெனில் மனிதர்களுக்கு மரியாதை செலுத்துவது இந்த உலகத்தை ஒரு சிறந்த இடமாக மாற்றுவதற்கான துவக்கமாகும். பூமியை பணிந்து கொள்ளுங்கள் என்ற ஆசீர்வாதம் என்பது இறைவன் நமக்கு கொடுத்த அறிவையும் திறமைகளையும் பயன்படுத்தி உலகத்தை ஒரு சிறந்த இடமாக மாற்ற வேண்டும் என்பதை குறிக்கிறது. இந்த ஆண்டில் நம் வாழ்க்கையை அசைக்கும் அல்லது அழிக்கக்கூடிய சவால்களையும் கஷ்டங்களையும் நாம் சந்திக்கலாம். ஆனால் இந்த சவால்களை எதிர்கொண்டு சமாளிக்க நாம் அழைக்கப்பட்டுள்ளோம். உண்மையில் நம்முடைய திறமையால் எல்லாவற்றையும் தீர்க்க முடியாது. அதற்காகவே இயேசு நமக்கு வந்தார் மற்றும் நமக்கு ஒரு ஆச்சரியமான ஆற்றலை வழங்கினார். இதனுடன் உலகத்தை மேம்படுத்தவும் சிறந்த எதிர்காலத்தை உருவாக்கவும் இறைவன் நமக்கு திறமைகளையும் அறிவையும் கொடுத்துள்ளார். வீட்டில், வேலை நிலையிலும் அல்லது சமூகத்திலும் நம்முடைய பொறுப்புகளை நேர்மையாக நிறைவேற்றுவது இந்த பொறுப்பின் ஒரு பகுதியாகும். இறைவனின் படைப்பை மதிக்கவும் அனைத்து உயிரினங்களையும் மதிப்பதற்கும் நிலைத்திருக்கும் உலகத்தை உருவாக்குவதற்கும் நம்மை பொறுப்பேற்க வேண்டும். இதன் மூலம் வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தையும் நோக்கத்தையும் நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். இந்த உலகத்தை ஒரு அழகான இடமாக மாற்றுவது எளிதான வேலை அல்ல. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நாம் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்க முடியும் மற்றும் புதிய சவால்களை ஏற்க முடியும். இந்த ஆண்டில் உங்கள் வாழ்க்கை இறைவனால் அழகாக பயன்படுத்தப்பட்டு மற்றவர்களுக்கு மற்றும் இந்த உலகத்திற்கு ஒரு ஆசீர்வாதமாக மாற வாழ்த்துகிறேன். நன்றி.